மோட்டோ எட்ஜ் 40 நியூ இந்த மொபைல் நம்ம வாங்கலாமா வேண்டாமா எப்படி இருக்கு வர்த்தபலா 20,000க்கு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு பார்த்தா புதுசா வரீங்க, நம்ம சேனலை மோட்டிவேட் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க, அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த மொபைலோட லுக்லேருந்து போயிடலாங்க. இந்த மோட்டோ எட்ஜ் 40 நியூ இந்த மொபைல் பார்க்கறக்கு ப்ரீமியம் லுக்கில் லெதர் ஃபினிஷில் இருக்குது. பேக் பேனல் எல்லாமே ஒரு லெதர் டைப்பில் இருக்கிறது, பார்க்கறக்கு ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. பார்த்தீங்களா, அந்த லோகோல் வந்து எல்லாமே ப்ரீமியமாக இருக்குது. இது வந்து நம்மளுக்கு வந்து பார்க்கறக்கு நைட்டில் வெறித்தனமாக இருக்குது ப்ரீமியம் லுக்கில் இருக்கிற போது. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்த்துலாங்க. இந்த மொபைலில் 6.5 இன்ச் POLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 144 ஹெச் ரீஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுதுங்க. ரீஃப்ரெஷ் ரேட்டு பயங்கரமாக இருக்குது. பார்க்கறக்கு லுக் வைஸும் சரி, அதே போல் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குங்க டிஸ்பிளே பார்க்கும்போது. ஏன்னா ஃப்ரேம்லாம் ட்ராப்பே ஆகாது. 144 ரீஃப்ரெஷ் ரேட் கொடுக்கும்போது இன்னும் பெட்டராக இருக்குங்க டிஸ்பிளே. கண்டிப்பாக சொல்கிறேன், பெட்டர் டிஸ்பிளே அண்டர் 20,000. ஆமாங்க. ஏன்னா POLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 144 ரீஃப்ரெஷ் ரேட் வரும்போது இன்னும் ஸ்மூத்தாக இருக்குது, பெட்டர் டிஸ்பிளேவாக இருக்குங்க. அடுத்து இந்த மொபைலோட கேமரா பற்றி பார்த்துலங்க. 50 MP வைட் ஆங்கிள் சென்சார் கொடுக்குறாங்க. ப்ளஸ் 13 MP அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 32 MP கொடுக்குறாங்க. கேமரா வைஸும் ஒரு டீசெண்டான ஒரு கேமரான்னு சொல்லாங்க. 50 MP இந்த ஒரு நார்மலாக இருக்குது. அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எடுக்கணும் 13 கொடுக்கறனால இன்னும் பெட்டராக இருக்குதுங்க. கேமரா வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் ஒரு நார்மல் ஷாட்ஸில் ஓகே தான். வீடியோக்குள்ள கொஞ்சம் ட்ராப் ஆகுது, ஃப்ரேம் ட்ராப் ஆகுது. மற்றபடி ஒரு நல்லதாக இருக்குது. ஒரு டீசெண்டான கேமரா எடுக்கணும் அப்படின்னா ஓகேவாக இருக்குது. அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 68 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுக்குறாங்க. பேட்டரி லைஃப் அசால்ட்டாக 2 டேஸ் நிற்கிங்க. நீங்கள் நார்மல் யூசேஜாக இருந்தால் கேம் விளையாடுறீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு நிற்கிங்க சார்ஜ். மற்றபடி ஒரு வெறித்தனமான பேட்டரி லைஃபும் கொடுக்குது. ஏன்னா 50% சார்ஜை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 15 நிமிஷம் தான் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 நிமிஷம் ஆகலாங்க நம்ம யூசேஜுக்கு. ஏன்னா 68 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்கும்போது இன்னும் பேட்டரி வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக ஆகுங்க நம்மளுக்கு சார்ஜ். நம்ம கேமராஸாக இருந்தால் கரெக்டாக இருக்குது. அடுத்து இந்த மொபைலோட முக்கியமானது இதோட ப்ராசஸ். மீடியாடெக் டைமென்சிட்டி 7030 ப்ராசஸ் கொடுக்குறாங்க. ஒரு வெறித்தனமான ப்ராசஸ் சொல்ல முடியாது, நல்ல ப்ராசஸ்ன்னு சொல்லாங்க. ஏன்னா ஒரு டீசெண்டான ப்ராசஸ். நீங்கள் ஹெவி கேம் விளையாடுறீங்கன்னா ஒரு மணி நேரம் விளையாடலாம், அப்படி ஓகே. ரொம்ப நேரம் விளையாட முடியாது, ஒரு டீசெண்டான கேம் விளையாடலாங்க. ஒரு நல்லாவே இருக்குது. ஏன்னா ரீஃப்ரெஷ் ரேட் நல்லா இருக்கும்போது நல்லா ஹேங் ஆகாது. ஆனால் போக போக கொஞ்சம் ஹீட் இஷ்யூ லேக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப நேரம் விளையாடினா, ஏன்னா ப்ராசஸ் வந்து ரொம்ப ஓவராக இல்லை, ஒரு டீசெண்டான ஒரு ப்ராசஸ் கொடுக்கறனால ரொம்ப ஓவராக எதிர்பார்க்க முடியாது. இந்த மொபைல் 20,000க்கு 8GB RAM வேரியண்ட்டில் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வரப்போகுதுங்க. இது வந்து 20,000க்கு இருக்குது. இதுவே 12GB RAM வேரியண்ட் வந்து ஒரு 23,000 அந்த ரேஞ்சில் இருக்குதுங்க. நீங்கள் ஒரு 20,000க்கு ஒர்த்தபுளாக மொபைல் வாங்கணும்னா தாராளமாக இந்த மொபைல் வாங்கலாம். பத்தாததுக்கு IP68 ரேட்டிங் இருக்குது. நீங்கள் வாட்டர், அதாவது 1.5 மீட்டர் ஆழத்தில் போட்டாலுமே கொஞ்ச நேரத்துக்கு தாங்கு அப்படின்ட்டுக்கிறாங்க இந்த மொபைல். ஏன்னா 20,000 இந்த செக்மெண்ட்டில் யாருமே கொடுத்ததில்லை. 144 ரீஃப்ரெஷ் ரேட்டோட ஒரு மொபைலுமே கூட வாட்டர் ரெசிஸ்டன்ட் அதுவும் கொடுத்ததே கிடையாதுங்க. இந்த மொபைல் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஒரு வெறித்தனமாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் இந்த மொபைலை வாங்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்கலாங்க. வேல்யூ ஃபார் மணி தாங்க. 20,000க்கு ஒர்த்தபிள் மொபைல் சொல்லாங்க. ஏன்னா டிஸ்பிளே வெறித்தனமாக இருக்குது, கேமராவும் டீசெண்டாக இருக்குது, ப்ராசஸ் ஒரு நல்ல ப்ராசஸ், பேட்டரி லைஃபும் நல்லா இருக்குது, வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுக்குறாங்க. அதனால் உங்களுக்கு வேறு என்ன வேணுங்க, எல்லாம் ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக இந்த மொபைலை வாங்கலாங்க. உங்களுக்கு இந்த மொபைல் பிடிச்சது கண்டிப்பாக கான்வர்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா புதுசாக வரீங்க, நம்ம சேனலை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த மொபைல் வந்து ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டாக கொடுப்பாங்க. அப்டேட் அதிகமாக வராது. உங்களுக்கு எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் எதுவுமே இருக்காது. ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டாக வரும்போது இன்னும் பெட்டராக இருக்குது. நம்ம சேனலில் பெஸ்ட் மொபைல் அண்டர் 25,000, 20,000, 15,000 தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கு. நம்ம சேனல் புதுசாக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.